Is lesson number 16, My Only Cry, English. You all know that auto bombs were dropped on the two Japanese cities of Hiroshima and Nagasaki in 1945. You also know how much destruction, death, and sickness this caused. Since that time, the world has become a storehouse of very dangerous weapons. To become more powerful than other countries and to protect itself from other countries, each country is buying or building more and more destructive weapons. Do the adults not know the danger of building and collecting huge amount of arms and ammunition? Do they not know that these weapons can destroy the world in which their children will live tomorrow? Here we present a touching appeal for peace by the children of world. 1945ல நம்மளோட நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஹிரோஷிமா நாகாசாக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன்ஸ் வந்து பாம்பு போட்டாங்க. ஹிரோஷிமா நாகாசாக்கி எங்கே இருக்குன்னாக்கா அது ரெண்டு சிட்டி வந்து ஜப்பானில் இருக்குது. அங்கே நியூக்ளியர் பாம்பை போட்டாங்க. அது உலகத்தையே ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு. பிகாஸ் அது டேஞ்சரஸ் வெப்பனாக இருந்துச்சு. அது மூலமாக இன்னைக்கு வரைக்கும் அதோட சைடு எஃபெக்ட்ஸு ஜப்பான்லேயே இருக்குது. தட் இஸ் ஹிரோஷிமா நாகாசாக்கிங்கிற இடத்துல மனிதர்கள் எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நிறைய டிசீஸ் மாதிரிலாம் பரவி இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. ஸோ பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகி கூட இந்த நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நியூக்ளியர் பாம்பு வந்து ஒரு வேர்ஸ்டான வெப்பன் தெரிஞ்சு கூட, டேஞ்சரஸான வேர்ஸ்டான வெப்பன் தெரிஞ்சு கூட உலக நாடுகள் தான் தான் பெருசு, தான் தான் பவர்ஃபுல்னு காட்டிக்கிறதுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க அடுத்த ஜென்ரேஷன் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்கன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. இந்த லெசனில் ஒரு சில்ட்ரன் அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்க சில்ட்ரன் எல்லாமே பீஸுக்காக, அதாவது அமைதிக்காக ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதை தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மை ஒன்லி க்ரை, க்ளோஸ் த ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரி. ஆர்ம்ஸ், ஏஆர்எம்எஸ், ஆர்ம்ஸ்னாக்கா இந்த இடத்துல அம்யூனிஷன்ஸ்னாக்கா வெப்பன்ஸ்னு அர்த்தம். டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் தான் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ் த ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னா எல்லா வெப்பன் தயாரிக்கிற கம்பெனிஸையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஹூ ஆர் யூ டிசீவிங்? யூ ஆஸ்க் மீ டு ஸ்பீக் டு சில்ட்ரன், பட் ஐ ஷால் ஆல்சோ அட்ரஸ் யூ, த grown-ups. I am still a child. I don't know how to lie like you. All the children of the world, oh, adults of the world, could not rebuild what you destroy. A better world won't be able to be rebuilt without you, the adults. You know that our cries are useless in a deaf world. Now, my friends, let's not talk of friendship, peace and fellowship. These words should be spoken by adults. Enough promises, enough waiting. Come, everyone. Ask them to stop making arms, to stop making wars, break out, to stop telling lies. Listen carefully. We are sick, you are sick, but we are here. So in your name, we children, we ask them, close your arm factories and think about taming the winds. Right-wing politics matter little to us. We are children. Left-wing politics matter little to us. Our life is essential affection, but through your fault, a veil of dust lies over it. Leila Ibrahim Seaman. ஸோ இந்த போயமை எழுதுனது லீலா இப்ராஹிம் சீமன்கிறவங்க. இந்த போயம் இப்போ படித்தாச்சு. இது படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மீனிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சைடில் கொடுத்துருக்காங்க, மீனிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். டிசீவிங்னாக்கா கிவிங் அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், டெல்லிங் லைஸ், அதாவது பொய் சொல்கிறது, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது, இதுதான் டிசீவிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபெல்லோஷிப்னா சாம்பியன்ஷிப் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப், இதை வந்து ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. அப்புறம் டேமிங், இந்த இடத்துல டேமிங், இந்த போயமில் டேமிங்கிறது என்னென்னா controlling the destructive ideas of the countries and people and using them for the welfare of mankind.
அதாவது இந்த அழிக்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறது, அதுதான் டேமிங். இந்த இடத்துல இதுக்கு அர்த்தம். ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படின்னா பாலிடிக்ஸ் ஐடியாலஜி தட் ப்ரமோட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் ரிஜிட் அண்ட் ட்ரெடிஷ்னல் சோஷியல் ஆர்டர். பாலிடிக்ஸில் ரைட் விங் லெஃப்ட் விங்ட்டு இருக்குது. இதில் ரைட் விங் என்னன்னாக்கா அவங்க வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கனாக்கா சோஷியல் ட்ரெடிஷனான விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் ரைட் விங்கு. இதே லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தட் ப்ரமோட்ஸ் த ரைட் ஆஃப் த அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் வீக் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ இவங்க சொசைட்டியில் ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் இல்லாத, முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமுதாயத்துக்காக இவங்க போராடுவாங்க, அதுதான் லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ். எசென்ஷியலி அப்படின்னா ஃபண்டமெண்டலி இல்லாட்டி பேசிக்கலி. ஸோ பேசிக்கான விஷயம்னா எசென்ஷியலிம்பாங்க. அப்புறம் வீல்னாக்கா கவரிங் இல்லாட்டி ஒரு கர்டன், ஒரு மறைக்கிற விஷயம், அதுதான் கர்டன் இல்லாட்டி கவரிங், அதுதான் வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே போகலாம். 16.2 பார்ட் 1ல் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஹூ ஆர் யூ டிசீவிங், அதுலேருந்து ஸ்போக்கன் ஆஃப் அடல்ட்ஸு, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், டிசீவிங்னாக்கா ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த குழந்தைங்க. யூ ஆஸ்க் மீ டு ஸ்பீக் டு சில்ட்ரன், நீங்கள் போய் பசங்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட பேசி பாருங்க, நான் சொல்கிறேன் போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஷால் ஆல்சோ அட்ரஸ் யூ த க்ரோன் அப்ஸ், ஆனால் நீங்களாம் வளர்ந்தவங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறாங்க. ஐ எம் ஸ்டில் அ சைல்டு, ஐ டோன்ட் நோ ஹவு டு லை லைக் யூ, நான் இன்னும் குழந்தை தான், ஆனால் உங்களை மாதிரி பொய் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது, நீங்களாம் வளர்ந்த ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு, ஓ அடல்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸு அப்புறம் அடல்ட்ஸு அப்படிங்கிறாங்க. குட் நாட் ரீபில்ட் வாட் யூ டெஸ்ட்ராய், நீங்கள் அழிச்சதை திருப்பி கிரியேட் பண்ண முடியாது. அ பெட்டர் வேர்ல்டு won't be able to rebuild, ஒரு நல்ல உலகத்தை வந்து நாம் கெடுத்துட்டோம்னாக்கா மறுபடியும் அதை வந்து உருவாக்க முடியாது. வித்தவுட் யூ த அடல்ட்ஸ், அது உங்களால் நீங்கள் இல்லாமல் அதை ரீபில்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாங்க. யூ நோ தட் அவர் கிரைஸ் ஆர் யூஸ்லெஸ், உங்களுக்கு தெரியும் நாங்கள் அழுவுறது எல்லாமே யூஸ்லெஸ், அதாவது வேஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். இந்த டெஃப் வேர்ல்டு, டெஃப்னா காது கேட்க முடியாது. ஸோ இந்த காது கேட்காத செவுட்டு உலகத்தில் நாங்கள் என்ன தான் அழுந்தாலும் உங்களுக்குலாம் கேட்காது, அது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யார் அந்த குழந்தைங்க. நவ் மை ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் நாட் டாக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ் அண்ட் ஃபாலோஷிப். ஸோ நண்பர்களே, நாம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியெல்லாம் யார்ட்டையும் பேச தேவையில்லை, நமக்கு பீஸ் தேவை வேணும், ரொம்ப தேவை. ஃபெலோஷிப்னாக்கா இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறாங்க, சாம்பியன்ஷிப்புங்கிறாங்க, அதுதான் அர்த்தம். தீஸ் வேர்ட்ஸ் ஷுட் பி ஸ்போக்கன் பை அடல்ட்ஸ், நாம் பேசுகிற இந்த குழந்தைங்க, நாம் பேசுகிற இந்த வார்த்தைங்க அடல்ட்ஸுங்க பேச வேண்டிய இதெல்லாம் அவங்க பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். 16.2.1 பார்ட் 1. Can you hear the cry of helpless of child who speaks for all children of the world to grown-ups who have created destructive weapons? The child says that children will have no future if the adults continue to produce deadly weapons, arms and ammunition put humanity in a serious danger. The poem talks of the fear and worries to which the adults pay no attention or which they simply dismiss with their lies. Can you guess the lies? The lies are usually, no, we will not use arms against anyone. The world is safe. Not, there is no need to worry. The child desperately repeats that the grown-ups must stop destroying the world, but he finds that they don't listen to him. The problem is that only the adults can build a better world, but it is the adults who are destroying it. It does not make much difference when the children speak of peace, friendship and fellowship. It is the adults who should understand the importance of peace and friendship in the world. In this unit, the children is pleading to the grown-up. Mark the use pronouns. The poet refers to the people only by pronoun. For clear comprehension, you need to know who the pronoun is referring
to the each stanza. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் இருக்க குழந்தைங்களுக்காக பேசுது. யார்கிட்டனா அடல்ட்ஸ் கிட்ட, பெரியவங்ககிட்ட பேசுது. என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு விஷயம், தயவு செய்து நீங்கள் உருவாக்குற இந்த டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ், டேஞ்சர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. அதை இனிமேட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, உருவாக்காதீங்க. இதில் டெட்லி வெப்பன்ஸு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இதனால் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி இருக்க நாங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு தான் இதெல்லாம் ஆபத்து. நீங்கள் என்ன தான் இப்போ இதெல்லாம் செஞ்சாலும் எங்களுக்கு தான் இதெல்லாம் ஆபத்து, எங்களுக்கு இது தேவை கிடையாது. அதாட்டம் பொய் சொல்கிறது நிறுத்துங்க. நாட்டுக்காக பண்ணுறோம், மக்களுக்காக பண்ணுறோன்ற பொய் சொல்கிறது முதல்ல நிறுத்துங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல, மதிக்க போகிறதில்ல. இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய விஷயம், நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் தான் இந்த உலகத்தை பெட்டர், நல்ல உலகமாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கீங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்ட்ரனாக நான் பீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நான் பேசுகிறதோட நீங்கள் தான் பேசணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? போயட் வந்து சொல்கிறாங்க, ஒரு குழந்தை இப்படி சொல்கிற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஒரு ப்ரொனவுன் இருக்குது. யூங்கிறது இந்த இடத்துல என்னென்னா அடல்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் யூன்னு சொல்லியிருக்காங்க, அப்போனா அது அடல்ட்ஸு. செகண்ட் ஸ்டான்ஸால் யூன்னு சொல்கிறது யாருனாக்கா அந்த சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு, குழந்தைங்க, உலகத்தில் இருக்க அத்தனை குழந்தைங்க தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் அவருங்கிற விஷயம் இருக்குது, அது வந்து சில்ட்ரன்ஸ் இன்க்ளூடிங் த சைல்ட்ஸ் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். ஸோ அந்த பேசுகிற குழந்தைங்களும் சேர்த்து மற்ற குழந்தைங்க தான் அவருன்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 3ல் தெம்முங்கிறாங்க. தெம்முனா அடல்ட்ஸும் அப்புறம் ஆர்ம்ஸ், அந்த வெப்பன்ஸ் மேக் பண்ணுறவங்களும், இவங்கள தான் தெம்முங்கிறாங்க. த சைல்ட் நோஸ் த ட்ரூத் அண்ட் டெல்ஸ் த ட்ரூத், whereas the adults know the truth but hide it with their lies. ஸோ இப்போ நீங்கள்லாம் இப்போ 10th அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. வயசு 14, 15, 16 அப்படி தான் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸாக மாற வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கீங்க அடுத்த 3-4 வருஷத்தில். இப்போ எல்லோரும் அடல்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடல்ட்ஸ்னாக்கா என்ன, பெரியவங்க. ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, சில்ட்ரன் வந்து பொய் சொல்கிறது கிடையாது. பொய் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து அடல்ட்ஸ் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். சில்ட்ரன் வந்து இங்கே அதான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு உண்மைங்கிறது உண்மையாக தான் பேசுவாங்க. என்றைக்கு நம்ம பொய் பேச ஆரம்பிக்கிறோமோ அது என்ன அர்த்தம்னாங்க, நம்ம அடல்ட்ஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அடல்ட்ஸ்க்கு உண்மை என்னன்னு தெரியும், ஆனால் அவங்க பொய் தான் பேசுவாங்க. பொய் பேசுவாங்க, இல்லாட்டி பொய்யை மறைப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம பண்ணுறோன்னாக்கா நம்ம அடல்ட்ஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். இதுதான் அடல்ட்ஸ்க்கும் இதுக்கும் மைனருக்கும் இருக்க வித்தியாசம், அவ்வளோதான். ரைட். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். அங்கே இதில் எல்லோ கலர் பாக்ஸில் போட்டிருக்கு, அது ரொம்ப முக்கியம். அது இப்போ நான் படிக்கிறேன். Do you know the nation that processes nuclear weapons are referred to as a nuclear club? எந்தெந்த நாடு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை மேக் பண்ணுறாங்களோ, தயாரிக்கிறாங்களோ, அவங்களாத்தையும் வந்து நியூக்ளியர் கிளப்புன்னு ரெஃபர் பண்ணுறாங்களாமா. These nations are USA, Russia, United Kingdom, France and China. இந்த நாட்டில் எதெல்லாம் வருதுனால USA, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா. அதனால தான் இந்த நாடு எப்போ இவங்க எல்லாமே எப்போ பார்த்தாலும் உலகத்தை மிரட்டிகிட்டே இருப்பாங்க. போர் நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் போர் நடக்குது. அதுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம். The nations that have conducted nuclear tests are India, Pakistan and North Korea. நம்ம நாடும் சரி, பாகிஸ்தானும் சரி, நார்த் கொரியாவும் சரி, அவங்களும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாரையும் த்ரெட் பண்ண கிடையாது. நாம் எதுக்காக பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம மேலே அட்டாக் பண்ணக்கூடாதுக்காக, நம்மளோட சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட வரலாறே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா 1 இன்ச்சு கூட பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியை இன்வேட் பண்ணது கிடையாது. இன்வேட்னாக்கா அவங்க நிலத்துல போய் நம்ம ஆக்கிரமம் பண்ணதே கிடையாது. அதேட்டம் மற்றவங்க இடத்துக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது. நம்மளோட சேஃப்டிக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்தியாவை வந்து இன்றைக்கி மதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து எல்லோரும் கேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்க. என்றைக்கு நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுமோ அன்னிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு இந்த உலக லெவலில். ஸோ இது சேஃப்டிக்காக பண்ணுறது. ஆனால் USA, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், சைனா எல்லாமே மற்ற நாட்டுகளை மிரட்டுறதுக்காக பண்ணுறது. Concern with the safety of world, the Non-Proliferation Treaty (NPT) was signed in March 5, 1970. So 1970 March 5 பார்த்தீங்கன்னாக்கா NPT, that is Non-Proliferation Treaty, அதாவது எங்களால் யாருக்கும் எந்த ஆபத்து இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டினா அக்ரிமெண்ட்டு இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. Currently there are 189 countries which have signed in NPT. இந்த உலக லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா
189 நேஷன்ஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. பை சைனிங் த NPT the nation agrees that it will not transfer nuclear devices or technology to other nations, not use nuclear weapons except in response of nuclear attack, use nuclear technology for peaceful purpose only. ஸோ அந்த NPT அக்ரிமெண்ட்டு அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எந்த ஒரு நாடும் பார்த்திங்கனாக்கா அவங்க இந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போட்ட நாடுங்க வந்து அந்த நியூக்ளியர் டிவைஸை வந்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, அந்த டெக்னாலஜி மற்ற நேஷன்ஸ் மற்ற கண்ட்ரிக்கும் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அதில் சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நியூக்ளியர் வெப்பன் பார்த்திங்கனாக்கா யாராவது எங்கள் நாட்டை அவங்கவுங்க நாட்டை தாக்குறாங்க, நியூக்ளியர் வெப்பனால் தாக்குனாங்கனாக்கா நாங்களும் தாக்குவோம், அது வரைக்கும் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் நியூக்ளியர் வெப்பனை வச்சு அப்படின்னு சைன் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி பார்த்திங்கனாக்கா பீஸ் அமைதிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கான்செப்டே தப்பாக இருக்குது. நியூக்ளியர் வெப்பனை வச்சுட்டு எப்படி அமைதியை கொண்டு வர முடியும்? ஸோ இதெல்லாமே சும்மா லைஸ், அதுதான் அந்த போயமில் சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லாதீங்க அடல்ட்ஸ், நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு பாலிட்டிக்ஸ். ஓகே ரைட், இந்த வயசுலேயே நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் வேலைக்கு ஆகும். நீங்கள் உண்டு, உங்களோட லைஃப் உண்டு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப கேள்விக்குறியாயிடும், சஃபர் ஆவீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய போரெலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 2020க்கு முன்னாடிலேருந்து உக்ரைன் போர், இப்போ ஹமாஸ் போர், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெரிய டேஞ்சர் லெவலில் இருக்கோம். நம்மளோட நாட்டோட ரூபா மதிப்பு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இதனால் பார்த்திங்கனாக்கா உங்களோட வீட்டோட அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் கேஸு பெட்ரோலு டீசல் இந்த விலை எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசு எல்லாமே ரொம்ப விலைவாசி அதிகமாகிட்டு உங்கள் வீட்டு செலவுக்கே சரியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணாக்கா நம்ம அதிகமாக சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இதுக்கு மேலே அப்பா அம்மாங்களாம் அதிகமாக சம்பாதிக்கிறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா அவங்களுக்கு உண்டான வயசு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன். நீங்கள் நல்லபடியாக இது பண்ணுனாக்கா அறிவுக்கு நாலேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரணும். இந்த கண்ட சினிமா தட் இஸ் இந்த சினிமா செலிப்ரிட்டிஸ் பின்னாடி போகிறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, இல்லை கிரிக்கெட் பின்னாடி போய் விளையாடுங்க, நான் அதை சொல்ல கிடையாது. இப்போ நீங்கள் விளையாடுறீங்க அது வேறு, அது உங்களோட கரியருக்காக. பட் சும்மா இந்த IPL வந்துச்சுனாக்கா அது வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரிலாமே இருக்காமல் நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணிங்கனாக்கா அது மூலமாக உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். ஸ்கில் டெவலப் மூலமாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அது கரியராக மாறும். கரியராக மாறிச்சுனாக்கா அது உங்களுக்கு ஒரு வருமானமாக வரும். அதுதான் நமக்கு வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புரியும் ரா மெட்டீரியல்ஸோட விலையெல்லாம் எவ்வளோ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்சியூமராக இருக்க வரைக்கும் நமக்கு அது தெரியாது. நம்ம வந்து காசு போட்டு வாங்கிட்டு தான் இருப்போம். இதில் இன்னொரு டேட்டா வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா UPI மூலமாக நம்ம வந்து ஆகுனா பர்ஸு இன்றைக்கி கேஷில் செலவு பண்ணுற பழக்கமே உங்களுக்கெல்லாம் கிடையாது. UPIன்னு சொல்கிறீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அது மூலமாக செலவு தான் அதிகமாகிட்டே இருக்கே தவிர இன்கம் சேவிங்ஸ் எல்லாம் கம்மி ஆகிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாமே ட்ரிக்ஸு, மக்களை வந்து செலவு பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ட்ரிக்ஸு, சோம்பேறித்தனம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் சாப்பாடு வாங்குறது எல்லாமே சோம்பேறித்தனம், அவன் தான் பிழைக்கிறான். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ விலை ஏற்றுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நம்மளை வந்து ஏழையாக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நான்சென்ஸ் விஷயத்தை எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதே விஷயத்தை வந்து உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், உங்கள் டைமு யூஸ் ஆகும். இதுதான் உங்கள் ஜென்ரேஷன் இருக்க பசங்களுக்கு நான் சொல்கிற விஷயம். யூஸ் யுவர் டைம் ப்ரொடக்டிவ்லி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது அட்வைஸ் கிடையாது, இதுதான் லைஃபு, இதுதான் ஃப்யூச்சர். ஸோ இன்றைக்கி எல்லாமே காமர்ஸ் எல்லாமே நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து எந்த விஷயத்துக்கும் ஏமாறாதீங்க, உங்கள் ஃபோக்கஸ்டில் நீங்கள் இருங்க. இதுதான் சொல்கிறது, அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சில்ட்ரன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்கள் மெச்சூர்டாக நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் வாழ்கிற வேர்ல்டு வந்து நல்லபடியாக இருக்கும். இல்லாட்டி இன்றைக்கி இருக்க மாதிரி நம்மளை வந்து பொலிட்டிஷியன்ஸும் சரி எல்லோரும் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ